ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜிடெக் ஆடியோஸ்லேருந்து சில கம்போனன்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆர்டர் பண்ண ஒரு 5 ஒரு 6 பொருள் தான் ஆர்டர் பண்ணியிருப்பேன். ஆனால் அவங்களோட பேக்கிங் பாருங்களேன். நான் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த பேக்கிங் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்போம். அவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, "நீ எத்தனை பேர்ட்ட வாங்கியிருக்க?" ஒருமையில் தான் பேசினாங்க. "எத்தனை பேர்ட்ட வாங்கியிருக்க? உனக்கு என்ன தெரியும் அவங்கள பற்றி?" அப்படிலாம் பேசினாங்க. பட் அது விஷயம் இல்லை. பேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம உள்ளே என்ன வாங்குகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோமோ இல்லை 10 பொருள் வாங்குகிறோமோ, உள்ள பேக்கிங் வந்து நம்ம குவாலிட்டியாக பண்ணால் மட்டுமே தான் திருப்பி திருப்பி அந்த கஸ்டமர்ஸ் வந்து நம்மள்ட்ட வருவாங்க. ஓகேங்களா? இவங்க என்கிட்ட ரூ. 50 தான் கொரியர் சார்ஜஸ் வாங்கினாங்க. அதே ரூ. 50 தான். குவாலிட்டிங்கிறது வேறு லெவல். உடனே வந்து நீங்கள் இந்த பேமெண்ட் வாங்கியிருப்பீங்க, இவங்க வந்து ஃப்ரீயாக அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நான் கொரியருக்கான காஸ்ட்டு ப்ளஸ் பொருளுக்கான காஸ்ட்டு பே பண்ணி தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் குவாலிட்டியாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாஞ்ச் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்பாஞ்சும் அதுக்குள்ளார நியூஸ் பேப்பர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு சேஃபாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சில ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதிகமாக கூட இல்லை. ஒரு 5 ப்ராடக்ட் தான் நான் ஆர்டர் பண்ணியது. ஒரு 2 வயர், அப்புறம் வந்து 2 ஸ்க்ரூ செட்டு, ஒரு போர்டு, அவ்வளோதான். மற்றபடி நான் வேறு எதுவுமே ஆர்டர் பண்ணல. ஸோ அவங்களோட பேக்கேஜ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வாங்கின காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரூஸ் வந்து நம்ம கேபினெட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஸ்க்ரூ தான் வாங்கியிருக்கேன். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 1436 ஒயர் நம்ம வந்து ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறதுக்கும் இன்புட் வோல்டேஜ் கொடுக்கறதுக்கும் இந்த ஒயர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், ரிப்பன் கேபிளோட. ஓகேங்களா? இது வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட் அரௌண்ட் ஒரு 50 ருபீஸ் வரும். அந்த இது பார்த்திங்கன்னா 30 நம்மளுக்கு இந்த ஸ்க்ரூ செட்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரு கார் ஆம்ப்ளிஃபையர் செய்யணும்னா அதுக்கான பவர் இன்புட் அவுட்புட் எடுக்கிறதுக்காக இந்த ஒயர் வந்து சாக்கெட் டைப்பில் வரும். ஸோ அந்த கேபிள் வாங்கியிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, கார் ஆம்ப்ளிஃபையருக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்காக வாங்கின ஒயர் தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐசி பேஸ்டு பிடி போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோலர் எதுவும் வராது, நம்ம தான் சால்டர் பண்ணிக்கணும். ஸோ இது ஐசி பேஸ்டு பிடி போர்டு இது. இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் ஒரு 80 ருபீஸ் அந்த ரேஞ்ச் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து குவாலிட்டியான ஒரு போர்டு இது. ஏன்னா நம்ம 7297க்கு வந்து நார்மல் பிடி போர்டு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஐசி பேஸ்டு பிடி போர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ப்ளஸ் குவாலிட்டியாகவும் இருக்கும் சவுண்டு. ஸோ அதுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ பேசிக்காக ஒரு 3 இல்லை 5 ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஜிடெக் ஆடியோஸில் வந்து குவாலிட்டியாகவும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அந்த ஃபுல் அசம்பிள் பண்ணக்குள்ள கிளியராக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏன்னா எந்த யூடியூபர்ஸ்டும் வந்து சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, எப்படி அவுட்புட் எடுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு அந்த அசம்பிள் வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் எ நைஸ் டே.